நமஸ்காரம் நண்பர்களே. என்னுடைய இந்த கேது தசையின் க்ஷேத்ராடனங்கள்ங்கிற வரிசையில் இன்றைக்கி நம்ம வந்து பார்த்திங்கனாக்கா மேலூர் திருவுடையம்மன் ஸ்தலத்தில் இருக்கோம். இங்கே பார்த்திங்கனாக்கா இது வந்து ஒரு அற்புதமான ஸ்தலம். இது ஒரு கிட்டத்தட்ட ஒரு வில்லேஜ் லுக்கில் தான் இருக்கும் இந்த லொக்கேஷன். இங்கே என்ன ஒரு ஸ்பெஷாலிட்டினா, இது வந்து பௌர்ணமி யாத்திரை. இன்றைக்கி பௌர்ணமியில் நான் இங்கே வந்திருக்கிறேன். பௌர்ணமி யாத்திரை அன்றைக்கி வந்து பௌர்ணமி அன்றைக்கி நம்ம வந்து திருவுடை, வடிவுடை, கொடியுடை 3 அம்மனையும் வந்து ஒரே நாளில் தரிசனம் பண்ணிங்கனாக்கா நீங்கள் வேண்டிய வரம் கிடைக்கும், நீங்கள் நினச்சது இஷ்டகாரியம் சித்தியாகும் அப்படிங்கிற மாதிரி ஒரு நம்ம முன்னோர்கள் ஒரு விதமான ஒரு ஸ்தாபனம் பண்ணியிருக்கிறாங்க. அதுக்காகவே நம்ம முன்னோர்கள் இந்த 3 கோயில்களையும் பிரதிஷ்டை பண்ணும்போது அந்த சிலைகளை வந்து ஒரே ஒரு சிற்பியால் வந்து வச்சு பண்ணியிருக்கிறாங்க. ஓகேங்களா? இந்த 3 கோயில்களில் இருக்க சிற்பங்களும் ஒரே ஒரு சிற்பியால் செதுக்கப்பட்டதுங்கிறது ஒரு விஷயம். அப்போது அந்த சக்தி வந்து ஒரு பாசிட்டிவாக செயல்படுதுங்கிற மாதிரியான ஒரு நம்பிக்கை. நிறைய பேர் இந்த பௌர்ணமி யாத்திரைகள் பண்ணி அவங்களுக்கு வந்து வேண்டிய இஷ்டமாக மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டதெல்லாம் வேண்டிய காரியங்கள்லாம் நடைபெற்றதுக்கும் நிறைய சான்றுகள் இருக்குது கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க. அதனால் இந்த பௌர்ணமி யாத்திரை இங்கே ரொம்ப ஃபேமஸ்ஸு. ஸோ நானும் இன்றைக்கி யாத்திரைக்கு வந்திருக்கிறேன். ஸோ வேண்டுதலை வெளியே சொல்லக்கூடாதுங்கிறதும் ஒரு ஐதீகம், சொன்னால் பலிக்காதுங்கிற மாதிரி. இருந்தாலும் நான் நிறைய தடவை ப்ளெயினாகவே வருவேன். வேண்டுதல் இல்லாமையே வந்து இந்த யாத்திரைக்கு வருவேன். வேண்டுதல் இல்லைனாலும் வந்து ஏதாவது ஒரு நல்ல பலன் இருக்கும். ஓகேங்களா? சும்மா பௌர்ணமி யாத்திரைக்கு சும்மாவே வர்றது. இன்றைக்கும் நான் சும்மா தான் வந்திருக்கேன், வேண்டுதல் இல்லாமல் தான். இருந்தாலும் ஏதோ ஒரு பாசிட்டிவிட்டி வருதா லைஃப்பில் அப்படின்ற மாதிரி அது உள்ளுக்குள்ளே நம்ம அனுபவம் பண்ணுறது. ஸோ அது மாதிரியான விஷயங்கள் இருக்குது. ஸோ கேது தசையும் போய்கிட்டு இருக்குதுங்கிறதுனால இந்த ஸ்தலத்துக்கு இன்றைக்கி வந்தது ரொம்ப எனக்கு மனசுக்கு சந்தோஷமாக இருக்குது. இன்னொன்று என்னென்னா, நீங்களும் இந்த ஸ்தலத்துக்கு வந்து பார்க்கணும், ஒரு பௌர்ணமி யாத்திரை நீங்களும் ட்ரை பண்ணணும்னு நான் வேண்டி கேட்டுக்கிறேன். நன்றி. நமச்சிவாயம். சர்வம் சிவமயம், சர்வம் சிவார்ப்பணம். வாழ்க வளர்க ஓங்குக.